எங்கள் ஊரில் வந்து கார்த்திகை அன்னைக்கு இந்த அப்பம் சுடுறது பொரிக்கின்றது இந்த மாதிரி வழக்க பழக்கம்லாம் கிடையாது. 6 மணி ஆகிட்டோ இல்லையா, திருவண்ணாமலையில் தீபம் போட்டுட்டாங்க, நம்மளும் தீபத்தை ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லி தீபத்தை ஏற்றி சாமியை கும்பிடுவோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ நாங்கள் இருக்கிற ஊரில் அந்த மாதிரிலாம் கிடையாது. பொரிக்கிண்டி அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணிட்டு தான் வந்து விளக்கேற்றுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பொரிக்கிண்டலாம் அப்படின்னு சொல்லி நானும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் வந்து சனுஷ்கா, அம்மா நான் விளக்குக்கெலாம் திரி போடுறேன் அப்படின்னு சொல்லி ஆசையாக கேட்டால், சரி நான் அவளுக்கு அந்த வேலையை விட்டுட்டு நானும் பொரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இப்போ ரெடி பண்ணி வச்சோன்னா தான் ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொறுன்னு இருக்கும். அதனால் ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்குக்கெல்லாம் வந்து விளக்குக்கு சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து பூ வைக்க வேண்டியது இருந்துச்சு. அதை வச்சு முடிக்கிறதுக்குள்ளே அப்போ 6 மணி ஆகிட்டு இன்னும் விளக்கேற்றலையா அப்படின்னாங்க. சரி நாங்களும் விளக்கேற்றிட்டு வெளியில் வரும்போதே வந்து கொஞ்சமாக தூத்தல் போட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விளக்கு வச்சுட்டு சுடல் ஏற்றுவாங்க இல்லையா, அதை போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே வந்து மழை நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் உள்ளார வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சனுஷ்காவும் குட்டி பாப்பாவும் ஜாலியாக வந்து வெடி வச்சு ஜாலியாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த சுண்டலை சாப்பிட்டுட்டு எப்பொழுதும் வழக்கம் போல் வீடியோ காலில் தான் பண்டிகையெல்லாம் கொண்டாடுவோம். அதுபோல் நானும் என்னோடய வீட்டுக்காரும் பண்டிகையெல்லாம் கொண்டாடிட்டு இருந்தோம்.